தமிழகம் முழுவதும் காமராஜரின் 114வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் தட்சிணமாற நாடார் சங்க கல்லூரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கல்வி எழுச்சி தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது காமராஜரின் சிலைக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைவர் சபாபதி, செயலாளர் சண்முகவேல் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். இதேபோல சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவிகள் ஏராளமானவர்கள் பங்கேற்று காமராஜரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காமராஜரின் நண்பரும் மகாத்மா காந்தியின் உதவியாளருமான கல்யாணம் கலந்து கொண்டு காமராஜரை பற்றி நினைவு கூர்ந்தார். நான் வெளிநாட்டுக்கு போய் சைல்டு வெல்ஃபேர் படிச்சுட்டு வந்தேன். படிச்சுட்டு திரும்பி வந்தபோது அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். முதல்ல சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அங்கே குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறா, ஃப்ரீ பஸ் சர்வீஸு அப்படின்னு. அது உடனே இங்கே ஆரம்பிச்சுட்டார். அன்னிலேருந்து இது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் அதை போல் ஆளெல்லாம் கிடைக்கிறது இப்போ கஷ்டம். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் காமராஜர் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. திருவாரூர் கோட்டாட்சியர் முத்து மீனாட்சி தலைமையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பல்வேறு விதமான படைப்புகளை காட்சிக்காக வைத்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதேபோன்று திண்டுக்கல்லில் நடைபெற்ற விழாவில் நாடார்கள் குழுவினர் சார்பாக காமராஜர் வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. SMVM பள்ளியில் இருந்து ஊர்வலமாக சென்ற குழுவினர் பேருந்து நிலையம் வழியாக சென்று மாலை அணிவித்தனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஆத்தூர் நீர் தேக்கத்திற்கு சைக்கிளில் நினைவு பேரணியாக அவர்கள் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காமராஜர் பிறந்த தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி காய்கனி மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகள் காமராஜரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பள்ளி மாணவிகள், அனைத்து கட்சியினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் CSI பள்ளிக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. 10 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த சட்டமன்ற அலுவலகம் செயல்பாட்டுக்கு வந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.